ஆஃப்டர் லாங் இயர் நான் என் கூட மட்டும் ட்ராவல் பண்ணி என்னோட சொந்த ஊருக்கு போகிறேன் சம் பர்சனல் ஒர்க்காக. இந்த ஜேர்னியில் என் பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க நாடையும் நாட்டு மக்களையும் பற்றி பேசி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அவரோட இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க, இன்னும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், வெறும் 500 கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பிள்ளை இல்லாமல் நிறைய பெண்கள் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த காலத்து பேரண்ட்ஸ்லாம் இவ்வளோ சீக்கிரமாக பசங்களுக்கு எதுக்கு வண்டி வாங்கி தராங்க, இல்லைங்க நெனச்ச உடனே நெனச்சதெல்லாம் வாங்கி தராங்க. ஏன் இவ்ளோ ஆடம்பரமா பிள்ளைங்களுக்கு செலவு பண்றாங்க? பர்த்டேலாம் இவ்ளோ பெருசா கொண்டாடணுமா? வைக்கணுமான்னு இந்த மாதிரி நெறைய பேசிட்டு வந்தாங்க. இதுல எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, என்னோட பையன் மாசம் 80,000 சம்பளம் வாங்குறான். பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். அவனே வேல பார்த்து அவனே பைக் வாங்கிக்கிட்டான். எங்க பக்கத்து வீட்டுக்கார பையன்லாம் வெறும் 5,000 தான் சம்பாரிக்கிறான். இந்த மாதிரி மத்தவங்கள குறை சொல்ற பேரண்ட்ஸ் தன்னோட பையன வெளியூருக்கு அனுப்பி சம்பாரிக்க சொல்லாம, உள்ளூர்லயே விவசாயம் பார்த்துட்டு ரூ. 500 சம்பாரிச்சாலும் சந்தோஷமா இருக்கட்டும்டா, இருக்கிறத வச்சு அப்படின்னு சொல்லிக் கொடுத்து வளர்த்தா நல்லா இருந்திருக்கும். எப்பவுமே மாற்றத்த நம்ம கிட்ட இருந்து கொண்டு வரணும். மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. இது யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு